ජීවමාන බුදු පියාණන් වහන්සේ මගේ අද ඇස් දෙකෙන් දැක්කා. කඩගල පුරවරේට නෑ මේ තුන් සිංහලේට. இலங்கையில் இனமத நல்லிணக்கத்திற்கு வழிவகுத்த 2025 ஸ்ரீ தலதா தரிசனத்தின் நினைவலைகளே அவை. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் புத்த பகவானின் புனித தந்ததாத தரிசனம் இன்று இனிதே நிறைவு பெற்றது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் ஸ்ரீ தலதா தரிசனம் கடந்த 18ஆம் திகதி ஆரம்பமானது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோடு கமைய மல்வத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனை கமைய தலதா மாளிகையின் திகவடன நிலைமேவின் வழிநடத்தலில் தலதா தரிசனம் நடைபெற்றது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித தந்ததாதுவை வழிபடுவதற்காக கண்டிக்கு வருகை தந்தனர். 10 நாட்களாக ஸ்ரீ தலதா தரிசனத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பல்வேறு தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருந்தனர். கண்டி நகரில் துப்புரவு பணியாளர்களில் இருந்து அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள், பணியாளர்கள், தனியார் நிறுவனங்கள், சமய அமைப்புகள் என்பன பக்தர்களுக்காக இரவு பகல் பாராது செயற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. போலீசார், இராணுவத்தினர் இணைந்து இதன்போது அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருந்தனர். பலர் தன்னார்வமாக முன்வந்து உணவு, பானங்களை பக்தர்களுக்கு தானமாக வழங்கியிருந்தனர். கண்டிக்கு வந்த மக்களுக்காக ஏனைய வழிபாட்டு தலங்களில் தங்குமிட வசதிகள் வழங்கப்பட்டிருந்தன. சிலர் தமது வீடுகளில் கூட பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தனர். கண்டி நகரை துப்புரவு செய்வதற்காக தன்னார்வமாக பல அமைப்புகள் முன்வந்திருந்தன. கழிவுகளை சேகரித்து சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தும் பணியில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய நிகழ்ச்சி திட்டம், பேராதனை பல்கலைக்கழகம், கண்டி அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகளுடன் கம்மெத்து விஃபோஸ்ட் படையணியும் கைகோர்த்தது. இந்த மகத்தான பணியில் ஈடுபட்டவர்களை பாராட்டும் வகையில் புனித தந்ததாதுவை வழிபடுவதற்கும் விசேடமாக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நாட்டில் நல்லிணக்கத்திற்கு வித்திட்ட ஸ்ரீ தலதா தரிசனம் இன்றுடன் இனிதே நிறைவு பெற்றது.